ஏன் மோளே, உங்க அன்னைக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாளா? அன்னைக்கு பிறந்த நாளா? என்னம்மா சொல்லுதா? அன்னைக்கு பிறந்த நாள்ல காலையிலே அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பானே. ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே. இன்னைக்கு பிறந்த நாளெல்லாம் இருக்காதுமா. அப்போ உங்க அண்ணனுக்கு தான் பிறந்த நாளோ? இல்லையா, அவனுக்கு பிறந்த நாள் இப்ப வராத. ஒருவேளை மோளே உங்க அண்ணியோட அம்மா அப்பா யாரா வராவளோ? ஏமோ உனக்கு இப்ப என்னதாமா பிரச்சனை? அண்ணனுக்கு பிறந்த நாளா, அன்னைக்கு பிறந்த நாளா, அன்னைக்கு வீட்டுல இருந்து யாரெல்லாம் வாரானி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறிய? என்னாச்சு உங்களுக்கு? அட அது இல்ல மோளே, நீ கிச்சன்ல போய் இன்னும் பாக்கலையோ? உங்க அண்ணி ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு நீ பார்த்து விதவிதமா சமையல் பண்ணி வச்சிருக்கா, அதான் கேட்டேன். அப்படியா? விதவிதமா சமையல் பண்ணிருக்காவளா? என்னெல்லாமா பண்ணிருக்காவ? நீ சொன்னதை கேட்ட உடனே எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்ட. மோளே சொல்ல ஒன்னொன்னா கேட்டுக்க. கேசரி கிண்டி வச்சிருக்கா, இட்லியை வச்சு வச்சிருக்கா, வடை செஞ்சு வச்சிருக்கா, பாயாசம் செஞ்சு வச்சிருக்கா, சாம்பார் ரசம் பருப்புனி குழம்பே ஒரு 4-5 வெரைட்டில வச்சிருக்கா. அது மட்டும் கிடையாது, இன்னும் 10-15 ஐட்டம் சேர்த்து செஞ்சு வச்சிருக்கா தெரியுமா? அப்படியாம்மா? இதெல்லாம் நீ வந்த உடனே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவியலுக்கு பிறந்த நாளா இவியலுக்கு பிறந்த நாளா? யாருக்கு பிறந்த நாளா இருந்தா என்ன, யாரு வந்தா போனா நமக்கு என்னம்மா? நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். இப்பவே எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு நான் போய் சாப்பிட போறேன். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. நீயும் வாமா, போயிட்டு ஒரு புடி பிடிச்சிருவோம். எனக்கு வேண்டாம் மோளை, ஒரே சூடா இருக்குன்னு இப்பதான் கொஞ்சம் பழைய கஞ்சியை குடிச்சு பாத்துக்க. வயிறு ஃபுல்லா இருக்கு, நான் மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடு. அப்படியா? சரி சரி, இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. 1 மணி நேரத்திற்கு பிறகு. எப்பா, என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு! என்ன மோளே, நல்லா சாப்பிட்டியா? ஆமாமா, நல்ல சாப்பாடு. என்ன டேஸ்டா இருந்து. ஒரு புடி பிடிச்சிட்டோம்ல இன்னைக்கு. எத்தே, உங்களுக்கு குடிக்க ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டாரட்டா? மருமலை வந்துட்டியா? எனக்கு இப்ப ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் மருமலை, உனக்கு வேணும்னா போட்டு குடி. நீ தானே வெயில்ல அலைஞ்சிட்டு வந்திருக்கா. ஆமா எண்ணி, இன்னைக்கு என்ன விசேஷம்? விதவிதமா வீட்டுல சமையல் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? என்ன நாத்து உளருகா? இன்னைக்கு ஒரு விசேஷமும் கிடையாது. நான் எங்க சமையல் பண்ணேன்? நான் இன்னும் சமையலே ஆரம்பிக்கலையே. போங்க அண்ணி, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே விளையாட்டு தான். டைனிங் டேபிள்ல வகை வகையெல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறிய. எல்லாத்தையும் இப்பதான் ஒரு பொடி பிடிச்சிட்டு வாரேன். அட கூறுகட்ட நாத்து, டைனிங் டேபிள் எடுத்து வச்சதே எடுத்துட்டுனா? ஆமா அண்ணி, அதுக்கே இப்படி சாக்காகிறிய? எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறிய, நல்லா தான் செஞ்சிருக்கிறிய. ஆனா கொஞ்சம் நிறைய செஞ்சிருக்கலாம். ஏதோ மிச்சம் வச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறிய. அட இள கொடுத்த நாத்து, அது மிச்சம் வச்சது மாதிரி இல்ல, மிச்சம் வச்சதுதான். என்ன மறுமலை சொல்லுதா? எத்தே, ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி 6 மாசம் ஆச்சே. நீ காலையில தான் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் உள்ளதெல்லாம் எடுத்து டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிருந்தேன். அதைத்தான் நாத்து தின்றுக்கா. என்னது? அப்ப நான் தின்னது 6 மாசம் முன்னாடி உள்ளதா? ஐயையோ, எனக்கு தலையெல்லாம் சுத்திட்டு ஒரு மாதிரி வருவே. ஐயோ மோளை, என்னாச்சு? நான் பாட்டுக்கு சும்மா தானமா இருந்தேன். எனட்ட வந்து சாப்பாடு விதவிதமா இருக்குன்னு ஆசையை காட்டி இப்படி சாச்சி புட்டியேம்மா. ஐயோ நாத்து.